ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி இந்த பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் பற்றி தான் இதை வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் பேக் எப்பயும் போல் லைனிங் வச்சு அடித்து திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு பேட்ச் நான் சைடில் மட்டும் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது இது போட் நெக் வச்சு இது பேக்கில் க்ளோஸ் ஆனது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லி இதில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை தெளிவாக பார்க்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு 1.5 இன்ச்சுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கவுண்டிங்கில் நெட்டுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுகிட்டே வந்துடுங்க. இதே மாதிரி சென்டரில் அதே மாதிரி கீழே மேலே இந்த 3 இடத்துலையுமே நீங்கள் 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி ஒரு லைன் விட்டுட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் ஒரே மாதிரி லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணி கேன்வாஸில் எடுத்துட்டு நீங்கள் அதே மாதிரி ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்டான அந்த சாரியோட பீஸ் இருக்கும் இல்லையா, அதை அந்த இதுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்கள் மிஷின்லேயே பெரிய தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அதை போட்டுட்டு நம்ம பிரித்து விடணும். ஸோ இந்த மாதிரி ரஃப்பாக நீங்கள் சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்டிச் போட்டு எடுக்கிறதுனால நம்ம திருப்பி நம்ம கரெக்டாக நான் அதே மாதிரி வேறு நூல் டார்க் க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு பிரித்து விடவும் ஈஸியாக இருக்கும். பெரிய தையலாகவும் போட்டுக்கோங்க. குட்டி தையல் போடக்கூடாது. இருக்கிறதுலே பெரிய தையல் போட்டுட்டு கரெக்டாக அந்த வி ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே இருக்கிற இடத்த ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிற துணியையும் இதே மாதிரி வெட்டிட்டு நீங்கள் சென்டரில் ஒரு அர்க்காட் போட்டு எடுத்துக்கிறணும். அர்க்காட் போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற துணியை லைட்டாக அந்த மாதிரி மடித்து அந்த கேன்வாஸோட அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்து அதே அளவுக்கு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் அடித்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் சூப்பராக வரும். பிசுரே இருக்காது. இப்போ இந்த மாதிரி பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். அந்த எட்ஜில் வரும்போது இப்படி வெளியே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி மடித்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அடித்து எடுத்து வச்சுக்கிறணும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காக நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், அந்த இதை கேன்வாஸில் வச்சு பெரிய தையல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வி ஷேப் மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு அர்க்காட் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதே மாதிரி துணியை லைட்டாக அந்த பிசுரை நீங்கள் கேன்வாஸ் மேலே வர்ற மாதிரி வச்சு அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்மளுக்கு வேறு ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போ அடுத்து ஒரு கல்யாண ஆர்டர் ப்ளவுஸ் வந்திருக்கு மாடர்னாக தைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போவும் தேவை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வேலையை முடிச்சதுக்கப்புறமா இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா, சாரி கேமரா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத இப்படி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிசுறு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா 2 பக்கமும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம 2 பக்கமும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதோட பேட்ச் ஒர்க் நம்மளுக்கு இப்படி தான் அதோடது அவுட்ஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம அப்படியேவும் நம்ம இப்போ ஸ்லீவில் எப்படி அட்டாச் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்லீவ் எப்பயும் போல் லைனிங்கும் மெயின் பீஸும் இதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவில் எந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணால் தான் அந்த இது விலகாமல் இருக்கும். ஸோ விலகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக கொடுக்கும்போது அந்த பிசுறுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிசுறு நம்ம கை அடிப்போம் இல்லையா, நம்ம கரெக்டான எட்ஜஸ் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடும் தையலுக்குள்ளே. அந்த 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இல்லையா, அதுக்குள்ளே போயிடும். ஸோ இதை இருக்கிறதுலையே பொடி தையலாக போட்டுக்கோங்க. பொடி தையல் அதாவது சின்ன தையல் இருக்கிறதுலே எது ஃபஸ்ட்டு தையலோ அந்த தையலை எடுத்து போட்டு நீங்கள் இதே மாதிரி அந்த எட்ஜஸில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணும்போது இருக்கிறதுலே பெரிய தையல், அதே இதை ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன தையலை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதோடய ஃபினிஷிங் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பிசுறு நூல் எல்லாத்தையுமே சுத்தமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உள்ளே அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இருக்கிறதுலே பொடி தையல் போட்டிருக்கோம். அதோட ஃபிட்டிங்கை பாருங்கள். அந்த தையல் எவ்வளோ அழகாக கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக விழுந்திருக்கா. இங்கே இதே மாதிரி தான் போடணும்.
ஸோ நானுமே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லி கேட்டதுனால நான் இதை செஞ்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லீவை வந்து டக்குன்னு ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக போட்டோம் இல்லையா, அந்த பெரிய தையல் மாதிரி போட்டிருக்கோம். அந்த பெரிய தையலை ஃபுல்லாமே நீங்கள் எதை வச்சு பிரிப்பீங்களோ, ஊசி ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் தையல் பிரிப்பீங்கள, அதை வச்சு நீங்கள் பொறுமையாக கார்னரில் ஃபுல்லாக பொறுமையாக அதே மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. அதை பிரித்தா தான் நம்மளுக்கு அதோட லுக்கே வந்து தனியாக தெரியும். அதை பிரிக்காமல் விட்டுறக்கூடாது. பொறுமையாக பிரிக்கணும். அந்த சைடு எட்ஜஸில் வந்து ஒரு சில நேரத்தில் தையல் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா அது பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தையலை பிரித்து விடும்போது கரெக்டாக பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா நூல் எல்லாத்தையுமே அப்பப்போ கரெக்டாக வெட்டிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். அதோட ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைச்சது மாதிரியே இருக்காது. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அடுத்து நான் இதுக்கு வந்து குட்டியாக ஒரு ஹை பஃப் கொடுத்துருக்கேன். ஸோ சென்டரை அர்காட் பண்ணிவிட்டு 2.5 இன்ச் வந்து நான் தையலுக்கு கொடுத்ததுனால பஃப்புக்கு வந்து அந்த 2.5 வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுலேயுமே மார்க் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக வந்து ஈவன் பண்ணி நான் வச்சுக்கிறேன். நான் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2ன்னு சொல்லி 4 ஃப்ளீட் வந்து வச்சுக்கிற போகிறேன். இப்போ இது வந்து போட் நெக் ப்ளவுஸு. போட் நெக்குக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹை பஃப் மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நம்மளோடது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்லீவ் வந்து இப்படி தான் ரெடி பண்ணணும்னு சொல்லி நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.